ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தாவேக தலைவர் நடிகர் விஜய் இருக்காருங்களா, ஸோ அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் அவங்களுக்கு விவாகரத்து கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி வரவிருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கடும் மன உளைச்சல் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் சொல்கிறாங்க. விஜயை திருமணம் செய்து 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகள் பெற்று வளர்த்துள்ளேன். திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் விஜய் மற்றும் குழந்தைகளை மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொண்டேன். விஜயின் அரசியல் சூழல் கருதி பலமுறை சுமூகமாக விவாகரத்து பெற முயற்சி செய்தும் பிரிந்து செல்ல மறுக்கிறார். விவாகரத்து மனு தாக்கல் செய்ததால் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன் என வழக்கறிஞர் மூலம் மிரட்டுகிறார். பிரிட்டன் குடியுரிமை உள்ள தனக்கு சென்னையில் தனியாக வீடு இல்லை. விவாகரத்து கிடைக்கும் வரை விஜய் வீட்டில் வசிக்க எனக்கு உரிமை உள்ளது. விஜயின் நீலாங்கரை வீட்டில் என்னை அனுமதிக்க அவருக்கு உத்தரவிட வேண்டும். கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸுகளோட அவங்க கோரிக்கை மனு வச்சுருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். ஸோ இதுக்கு என்ன ரிப்ளை வரப்போகுதுன்னு தெரியல மக்களே. நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லிட்டு இப்படி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருந்தாங்க. பட் திடீர்னு அவங்க சொல்கிறத பார்த்தா உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2021லேருந்து அவங்க தனியாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இது வந்து நெஞ்சை படபடக்க வைக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் கூட யாருமே இல்லை. அவங்க ஒய்ஃபு பொண்ணு ஃபாரினில் இருக்காங்க. அவங்க பையன் சஞ்சய் வந்து தனியாக இங்கே எங்கேயோ வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவும் கூட இல்லை. யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒருத்தர் மேலே தப்புன்னா அவங்க மற்றவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே தனியாக இருக்காங்க, விஜய் மட்டும் இங்கே தனியாக இருக்கார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, யார் மேலே தப்புன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். விஜய் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு உண்மையாக எனக்குமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குடும்பத்துக்கிட்ட தோக்கிறது தப்பே இல்லைங்க. ஒரு குடும்பத்திட்ட தோக்கிறது வந்து உண்மையாக நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் வெளியால் யார்ட்டையும் தோக்க வேணாம். உங்கள் குடும்பத்துக்கிட்ட, உங்கள் ஒய்ஃப் கிட்ட, உங்கள் மகள்கிட்ட, உங்கள் அப்பா அம்மா கிட்ட தோற்று பாருங்கள். வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 50+ வயசாகிடுச்சு. நிறைய வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எங்களை விட. ஸோ நிறைய பேர்ட்ட பழகிருப்பீங்க. பட் ஆனால் உங்களை யாரோ ஒருத்தர் வந்து தப்பாக வந்து கைட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தான் தெரியுது விஜய் அவர்களே. இவங்க 2 பேரும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவான்னு பார்த்தா இன்றைக்கி அவங்க வெளியிட்ட அறிக்கையை பற்றினா உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒன்று சேர்றதுக்கு வழியே இல்லாத போல தோணுது. விஜய் தான் வந்து இதுக்கு முடிவு பண்ணணும். சண்டை சச்சரவுலாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வேறு வந்துட்டார். அவங்க கூட எப்படி சுமூகமாக போகலான்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிவு பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். நன்றி.